பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. விஜய் அவர்கள் இந்த பொசிஷனுக்கு தகுதி இல்லாத நபர் தான், மாற்று கருத்து இல்லை. அதாவது அவர் சிஎம் இருந்தாலும் அதை சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, விவசாயிகள் பிரச்சனை அவர் என்ன சொன்னார், என்ன செஞ்சார்? ஒட்டுமொத்த விவசாயிகளும் இவருக்கு எதிராக பல கட்ட போராட்டத்தை தினந்தோறும் செஞ்சுட்டே இருக்காங்க. திமுக மக்களை ஆள்வதற்கு தகுதியற்ற ஒரு கட்சி, அந்த ஸ்டாலின் அவர்கள் அந்த தகுதி இழந்துட்டார் அப்படின்னு சொல்லி தான் இவர் அந்த இடத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டார். சட்ட விதி மீறி அங்கொன்று இங்கொன்றுமா பல இடங்கள் லாட்டரி போயிட்டு இருக்கு. இதை சார்ந்த சோசியல் மீடியாவில் ஏகப்பட்ட விஷயம் வருது. தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ல, கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல மக்களை பார்த்து கேட்குறேன், இந்த விஜய் அவர்கள் மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? அடுத்த வாரம் விஜய் அவர்கள் கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க இருக்கிறாரு. அதில் என்னன்னா, நேற்றைய தினம் தமிழக அரசு ஒரு ஆலோசனையில் ஈடுபட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, அந்த 41 மக்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு அரசு வேலை கொடுக்கலாமா அப்படின்னு பார்க்குறதும், 6 மாதத்துக்கு முன்பு தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை நடக்குது. செப்டம்பர் மாதம் கரூரில் ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது. அந்த பிரச்சனை அப்போ இந்த கட்சி கம்ப்ளீட்டாக 1 மாதம் அப்சென்ட் ஆகிட்டாங்க, தலைமறைவாயிட்டாங்க. அடுத்த 7 மாதத்துக்கு அப்புறம் இந்த கட்சி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு ஆளக்கூடிய கட்சியாக மாறி இருக்கு. அந்த தலைவர் வந்து தமிழ்நாட்டு முதல்வர் மாறுறாருன்னா இந்த வினோதத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. அரசியல் செய்திகளை வெறும் செய்திகளாக மட்டும் அல்லாமல் அதன் பல்வேறு கோணங்களை மக்களிடம் தொடர்ந்து எடுத்துச் செல்லும் நமது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஜேர்னலிஸ்ட் அன்பழகன் அவர்கள். வணக்கம். வணக்கம். இன்றைய தமிழக அரசு எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க? பல விமர்சனங்கள் இங்கே இருக்குது தாவேக அரசு மீது. குறிப்பாக விஜய் எதையும் கண்டுக்க மாட்டேன்ற ஒரு விமர்சனம். அதுக்கு சப்பக்கட்டு கட்டும் இந்த கூட்டணி, அந்த அவர் சொன்ன கல்லாப்பட்டிகள் எப்படி பார்க்குறீங்க? இந்த ஒரு சீரியஸான சார்ஜஸ் போயிட்டுருக்கு. தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கர் வந்து அவர்கிட்ட சில முறையீடுகள் பாஜக வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா, சிட்டிங் அமைச்சர், டிவிக்கு அமைச்சர்கள் இருக்கக்கூடிய காங்கிரஸ் சேர்ந்த அமைச்சர் விஸ்வநாதன் அவர்களுக்கு எதிராக போக்சோ வழக்கின் கீழே அவளை விசாரணை செய்யணும் அப்படின்ற மாதிரியான ஒரு முக்கியமான பெட்டிஷனை பிஜேபி, தமிழ்நாடு பிஜேபி வந்து இன்றைக்கு ஆளுநர்கிட்ட ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குதிரை பேர் இஷ்யூஸும் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அதை சார்ந்த ஒரு விஷயத்தை வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி விசாரிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்ததாக வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, வந்து இதான் ரொம்ப சீரியஸான விஷயம். கேபினெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சரவையில் இல்லாத நபர்கள், அதாவது அஃபிஷியல் பொறுப்பில் இல்லாத நபர்கள் கேபினெட்டில் பங்கெடுக்கிறாங்க அப்படிங்கிற முக்கியமான சார்ஜஸ். இதெல்லாம் வந்து பற்றியெல்லாம் விசாரிக்கணும் அப்படிங்கிறத முக்கியமான சில புகாரை வந்து முன் வச்சு பாஜக சந்திச்சிருக்காங்க. அதே போல் இந்த புகாரை தான் எதிர்க்கட்சிகளும் டேக் ஆஃப் பண்ணுறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சிட்டிங் அமைச்சர் சரத்குமார் என்கிற அது கில்லி சரத் அப்படிங்கிற சரத்குமார் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிறாரு. தாம்பரத்தினுடைய எம்எல்ஏவாக இருக்கார். அவர் மீது 2 வருஷத்துக்கு முன்பு அவர் வந்து ஒரு சேப்பாக்கம் ஸ்டடியில் எல்லாரும் பார்த்துருவோம், வைரலான வீடியோ தான் பார்த்துருவோம். போதைப் பொருள் அவர் பயன்படுத்துறாருங்கிறது அவர் மீது சார்ஜஸ். பட் அதை அவர் மறுக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அது வந்து மாத்திரை அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஒரு விஷயத்தை வந்து ஆளுநர்கிட்ட வந்து புகாராக கொடுத்துருக்காங்க. 2 அமைச்சருக்கு எதிரான விஷயம் மாறி இருக்குது. ஒன்று விஸ்வநாதன் அவர்கள், இன்னொன்று இந்த சரத்குமார் அவர்கள். 2 விஷயம் கூடுதலாக இருந்ததுன்னா, இந்த குதிரை பேர சப்ஜெக்ட்ஸும் அது கூட வந்து இந்த கேபினெட்டில் அன்அஃபிஷியல்ஸ் பர்சன்ஸ் பங்கெடுத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம். இதெல்லாம் வந்து ஒரு பெட்டிஷனாக போயிருக்கு. இதை தான் டிஎம்கேவும் பெரிய பிரச்சனையாக கையில் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது, ஏடிஎம்க்கும் இதை பேசுகிறாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இதெல்லாம் ஒரு சீரியஸான ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கு. குறிப்பாக இதில் என்ன அப்படின்னா, இந்த ஒரு விஷயம், அதாவது இந்த கேபினெட்டில் பங்கெடுத்து இருக்காங்க பார்த்தீங்களா, அது யாருன்றது நமக்கு நல்லா தெரியும். ஒன்று வந்து டிவிகே கட்சியினுடைய இந்த சஃபாலிஸ்டாக இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமியும், அப்புறம் வந்து விஷ்ணு ரெட்டி, ஆந்திராவை சேர்ந்த ஒரு டிஸ்டில்ஸோட ஓனர். அவர் 2 பேரும் தான் வந்து முக்கியமான விஷயம். என்னென்னா, ஆல்ரெடி இந்த ஆட்சி யார் நடத்துகிறாங்கன்னா, ஒரு 4 பவர் சென்டர்ஸ் நடத்துகிறாங்க அப்படிங்கிறதான் செய்திகள் வந்துட்டு இருந்துச்சு. ஒன்று வந்து ஜெகதீஷ் பழனிசாமி, இன்னொன்று ஜான் ஆரோக்கியசாமி, இன்னொன்று வந்து இந்த விஷ்ணு ரெட்டி, 3வது வந்து ராம்குமார் அப்படின்ற இந்த 4 பேர் தான் வந்து செக்ரட்டரியில். இவங்க தான் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கே வந்து உத்தரவுகள் வந்து வாய்மொழியில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சார்ஜஸாக இருந்துச்சு. இதில் சட்டமன்றத்தில் கூடிய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து அந்த பியூரோக்ராட்ஸ் வந்து மிகப்பெரிய டிஸ்டர்ப் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பத்திரிகைகள் சொன்ன தகவலாக இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு முக்கியமான பிரச்சனை. இப்போ அதெல்லாம் உறுதிப்படுத்துகிற மாதிரி இந்த மாதிரி வந்து 2 அன்அஃபிஷியல்ஸ் உள்ள பங்கெடுத்திருக்காங்கிறது சீரியஸான சார்ஜஸ். மற்றது கூட வந்து வெளிப்படையாக தெரிஞ்ச விஷயம். கில்லி சரத் என்ன பண்ணாருங்கிறது அது 2 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது. இன்றைக்கி அவர் பண்ணாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதே போல் வந்து விஸ்வநாதன் அமைச்சர் வந்து அந்த மாரத்தான் போயிட்டு வந்த குழந்தைகள்கிட்ட வந்து காலை பிடிச்சி இது பண்ணது. அவர் அடிப்படையில் வந்து ஒரு ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் இல்லை அப்படிங்கிற எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். வேற ஒரு அமைச்சர், அவர் அதை தொற்றுக்க கூடாது, பண்ணியிருக்கக்கூடாது. அவர் மீது ஒரு வழக்கு. ஆனால் இது ஒரு சீரியஸான விஷயம். அதெல்லாம் விட்டுட்டு இது ரொம்ப சீரியஸான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி அன்அஃபிஷியல்ஸ் பங்கெடுக்கிறது அப்படிங்கிறது பெரிய பிரச்சனை. இல்லை, இது ஏன் இது பெரிய பூதகமாக இருக்கிறாங்க?
இல்லை இது ஏன் அப்படின்னா, அதாவது இந்த அரசு அமைஞ்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படின்னா, விஜய் அவர்களுக்கு வேண்டப்பட்ட நபர்கள் எல்லாருமே முக்கியமான பொசிஷனில் வந்து உட்காராங்க அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அந்த நியமனங்கள் அவ்வளவும் ஜியோவோ வெளியாக மாட்டேங்குது. அரசாணையாக எதுவுமே வெளியாக மாட்டேங்குது. எதுக்கு உதாரணம் என்ன சொல்ல வரேன்னா, முதல்வர் விஜய் அவர்கள் மே 10ஆம் தேதி முதல்வராக பதவி ஏற்றுக்கிட்டார். அவர் ஏற்ற 2வது நாள் வந்து ஒரு ஜியோ போட்டிருக்காங்க, ஒரு நாமினி, ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டிருக்காங்க. அந்த அப்பாயின்மெண்ட் யார் அப்படின்னா, ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஜோசியர், அவருக்கு வந்து ஒரு பர்சனல் அரசியல் ஆலோசகராக வந்து நியமிச்சிருக்கிறார். அதே நாளில் தான் ஜெகதீஷ் பழனிசாமியும் தன்னோட தனிப்பட்ட செக்ரட்டரியாகவும் நியமிச்சிருக்காரு. எஸ், அது உண்மையான விஷயம். அந்த நியமிக்கிறதுக்கான அதிகாரம் விஜய்க்கு இருக்குது, அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அந்த நியமனத்தை ஏன் வெளிப்படையாக சொல்லலை அப்படிங்கிறத ஒரு கேள்வி. ரத்தன் பண்டிட் விஷயம் வெளிப்படையாக தெரிஞ்சு சட்டமன்றத்தில் முதல் அவை அப்போ தான், அதாவது ஃப்ளோர் டெஸ்ட் நடக்கிற டைமில் கூடிச்சு. அப்போ வந்து ஃப்ளோர் டெஸ்ட் நடக்கும்போதே எதிர்க்கட்சி சேர்ந்த எம்எல்ஏக்களை வந்து கடுமையான விமர்சனத்தை அது மீது வச்சாங்க. அவ்வளோதான், விசிகாலேருந்தே கூட அந்த நம்ம இவர் வன்னியரசு கூட அந்த விமர்சனத்தை முன் வச்சார். எப்படி வந்து ஒரு ஜோசியருக்கு நீங்கள் பதவி கொடுப்பீங்க அப்படின்னும் அதை அவர் கொடுக்கலாம், விஜய் அவர்களுக்கு வந்து உரிமை ரீதியாக அது கொடுக்கலாம், அதில் மாற்றுக்கிறது கிடையாது, அந்த உரிமை முதல்வருக்கு இருக்குது. ஆனால் அது எதிர்க்கட்சிகள் வச்ச கடுமையான விமர்சனத்தினால அதை வந்து அவர் வித்ரா பண்ணிட்டார். ஆனால் அதே நாளில் நல்லா பாருங்கள், மே 12ஆம் தேதி அதே நாளில் 2 ஜியோ போட்டிருக்காங்க. ஒரு ஜியோ வந்து ரத்தன் பண்டிட்க்கு, இன்னொரு ஜியோ வந்து ஜெகதீஷ் பழனிசாமிக்கு. இந்த ஜெகதீஷ் பழனிசாமிக்கு போட்ட ஜியோ எப்போ தெரியுதுன்னா, சரியாக 41 நாள் கழிச்சு போன வாரத்தில் தெரிஞ்சது. விஜய் அவரோட பிறந்த நாளப்ப ஜெகதீஷ் பழனிசாமி தன்னோட இன்ஸ்டா பேஜில் வந்து இது ஒரு பொண்ணான வாய்ப்பு, இப்படி ஒரு வாய்ப்பு நான் கிடைக்குன்றது நான் எதிர்பார்க்கவே இல்லை. விஜய் அவர்களோட நான் நீண்ட காலமாக பயணிச்சுட்டு இருக்கேன். எனக்கு இது மாதிரி ஒரு அரசு ரீதியான ஒரு துறை ரீதியான ஒரு பதவியெலாம் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவில்லைன்னு சொல்லி சொன்னார். அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் கவர்மெண்ட் அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து அந்த ஜியோ வெளியாகுது. இதுவரை அந்த ஜியோ வந்து மறைக்கப்பட்டிருக்கு. 41 நாள் அந்த விஷயத்தில் ரகசியம் காத்திருக்காங்க. இது என்ன மாதிரி ரகசியம்? நான் எல்லாரும் ஒரு கேள்வி கேட்டாங்க, யார் அது சிஎம் எங்கே போனாலும் கூடவே வந்துட்டு இருக்காரு. அவர் டெல்லி போனார். டெல்லி போகும்போது இந்த பழனிசாமி அவர்கள் கூடவே போனார். சினிமா துறையில் இருக்கும்போது அவர் தான் இவரோட மேனேஜராக இருந்திருக்காரு, பிஓ வந்திருக்காரு. சினிமா துறையில் இருக்கும்போது அது வேறு. ஆனால் நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் போஸ்ட்டில் இருக்கீங்க. இப்படி இருக்கும்போது ஒரு அரசு ரகசியத்தை காக்கக்கூடிய பொறுப்பில் நீங்கள் இருக்கீங்க. இந்த மாதிரி நபர்கள்லாம் யார், அன்அஃபிஷியல் பர்சன்லாம் எப்படி கூட வச்சு? ஜெகதீஷ் பழனிசாமியை ஒட்டி தேர்தலுக்கு முன்னாடியே ரூட் மாஃபியா என்ற ஒரு நிறுவனத்தை இயக்குவது, அது விஜய்க்கு பங்குதாரராக இருக்காங்க அப்படின்ற ஒரு விமர்சனங்கள்லாம் இருந்தது. இல்லை, அதெல்லாம் வந்து அன்அஃபிஷியலான விஷயம். அப்படி நடந்ததுக்கு அவர் மாதிரி விஷயம்லாம் பண்ணாங்க, அன்அஃபிஷியலான விஷயம். நான் அஃபிஷியலான விஷயத்தை மட்டும் நாங்கள் பேசுகிறேன். இதில் என்னன்னா, எப்படி ஒரு கான்ஸ்டியூஷன் பொசிஷனில் இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் இந்த மாதிரி வந்து அன்அஃபிஷியலான பர்சன்ஸ் கூட வச்சுக்கலாங்கிறது, அதுவும் கவர்மெண்ட் சார்ந்த பிஎம் மீட் பண்ணும்போது முக்கியமான மீட்டிங்ஸில் போகிறாரு. விஜய் அவர்கள் வந்து ஒரு கேரவன் இருந்தாருன்னா கூட அவரும் உட்காந்துறாரு. விஜயோட கான்வாய் அவரும் உட்காந்துட்டு வராரு. யார் அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா, விஜயோடைய ஹேர் ஸ்டைல் டிசைனர்லாம் டெல்லிக்கு கூட்டு போயிருக்கிறார். இதெல்லாம் வந்து பெரிய சர்ச்சைக்குள்ளான விஷயம். இது அதை என்னன்னா, இப்போ வரையும் அவர் வந்து அந்த சிஎம்ன்ற அந்த பொசிஷனுக்கு வந்து தன்னை தயார்படுத்திக்கவே இல்லை. ஒரு ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பொசிஷனில் உட்காந்துட்டு ஒரு ஃபன் பண்ணுற மாதிரியான பாலிடிக்ஸாக போயிட்டு இருக்கு. அதனால தான் ஜியோவே வெளியிடாத சில நபர்கள் உள்ள வச்சுட்டு இருக்காரு. அதே போல் வந்து அந்த ஜியோ ரொம்ப 40 நாள் கழிச்சு வெளியிடக்கூடிய போக்கெல்லாம் பார்க்கணும். அதோட தொடர்ச்சி தான் விஷ்ணு ரெட்டியும் ஜான் ஆரோக்கியசாமியும் வந்து இன்னைக்கு வந்து கேபினெட்டில் வந்து பங்கெடுத்துருது. கேபினெட் அப்படிங்கிறது ஒரு கூட்டு பொறுப்பு. எல்லா பல்வேறு கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் சேர்த்து அதில் வந்து ஒரு அமைச்சராக நீங்கள் இருக்கீங்க, அரசு சார்ந்த ரகசியத்தை காக்கக்கூடிய இடத்துல இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது ஜான் ஆரோக்கியசாமி யார், விஷ்ணு ரெட்டி யாருன்ற கேள்வி இருக்குல்ல. அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் எதன் அடிப்படையில் நீங்கள் ரகசிய காப்பு பிரமாணம் எடுத்தீங்க, அதை மீறிட்டிங் தானே அதோட அர்த்தம். 2 அன்அஃபிஷியல்ஸு தமிழ்நாட்டோட கொள்கை தெரிஞ்சிருக்காங்களே, இப்போ அது எவ்வளோ சீரியஸான விஷயம். இதில் இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும். ஜான் ஆரோக்கியசாமி ஒரு 10-15 நாட்களுக்கு முன்பு டிவிகே அரசு வந்து இப்படி செயல்படும் அப்படி செயல்படும் சொல்லிட்டு இவர் உட்காந்து பேசிட்டு இருக்காரு. அது வந்து சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். பனையூரில் வந்து அவர் உட்காந்து பேசினாங்க. பனையூரில் சம்திங் நீங்கள் இந்த அரசு இப்படிலாம் போகும்போது நீங்களாம் பயப்பட தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவர் ஏதோ ஒரு ஹோப் கொடுக்குற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அரசை பற்றி இவர் எப்படி ஹோப் கொடுத்து பேச முடியும்? ஏன் தெரியுமா நான் கேட்குறேன். அதாவது இதே டிஎம்கேவும் 2021 தங்களுக்கு சஃபாலஜிஸ்டாக வந்து பிரசாந்த் கிஷோர் ஐபேக் டீமை நியமிச்சிருந்தாங்க. அவர் வந்து அந்த எலெக்ஷனில் ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. அந்த திமுக கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வரதுக்கு ஒர்க் பண்ணி முடிச்சு அவரோட ரோல் முடிச்சு அதாவது கிளம்பிட்டாரு. ஆனால் இங்கே ஜான் ஆரோக்கியசாமி என்ன பண்ணுறாருன்னா, இந்த அடுத்து அதாவது இவர் ஒர்க் பண்ண அந்த கட்சி நீ கவர்மெண்ட்டாக மாறிடுச்சு, அந்த கவர்மெண்ட் எப்படிலாம் போகும் என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து வெளியில் பேசிக்கிட்டு இருக்காரு. இது அடிப்படையில் வந்து அது வந்து ஒரு வரம்பு மீறிய செயல். இப்போ என்னன்னா, அதோட அடுத்த லெவலில் என்ன இருக்குன்னா, இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு அமைச்சர்கள் கூட்டத்தில் வந்து உட்காந்துட்டு கொள்கை சார்ந்த விஷயத்தை அவர் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய இடத்துல அவர் இருக்காருன்னா, அப்போ என்ன மாதிரியான அரசியல் இவங்க கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது சிக்கலான விஷயம். இதெல்லாம் வந்து ஓட்டு போட்ட, அதாவது நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, விஜய் அவர்கள் இந்த பொசிஷனுக்கு தகுதி இல்லாத நபர் தான், மாற்றுக்கருத்து இல்லை. அதாவது அவர் சிஎம் இருந்தாலும் அதை சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, அவர் வந்து மக்கள் ரீதி, அதாவது இந்த பொசிஷன் அரசியல் ரீதியான விஷயத்தை அவர் இப்போ வரையும் அந்த அரசியலோட அடிப்படையை அவர் உணர்ந்துக்கவே இல்லை. அவர் ஏன் அரசியலுக்கு வந்தார், எதற்காக அந்த தேர்தலில் நின்னார், என்ன சாதிக்க விரும்பினார், என்ன இதுவரையும் அதை பற்றின விஷயங்கள் எதுவுமே கிளாரிட்டி யாருக்குமே தெரியாது. வந்துட்டார், மக்கள் ஏதோ இதில் என்னன்னா, இவ்வளோ குழப்பத்துக்கு காரணம் நம்ம மக்கள் தான் ஒரு அக்யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது, மக்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்க வேண்டியதாக இருக்குது. காரணம் என்னன்னா, நம்ம இந்த நிர்வாகம் இவ்வளோ மோசமாக போயிட்டு வருத்தப்பட்டு இருக்கோம். அன்ஃபார்ச்சுனேட்லி இதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இந்த முதல் விஜய் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். காரணம் மக்கள் தேர்ந்தெடுத்துறாங்க அப்படின்னா. மக்கள் எதன் அடிப்படையில் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா, நான் மக்களை பார்த்து கேட்குறேன், இந்த விஜய் அவர்கள் மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறார்?
அதாவது இந்த பொசிஷன் வருவதற்கு முன்பு மக்களுக்கு என்ன செஞ்சிருக்காரு அப்படின்ற கேள்விலாம் இருக்குது. ஏன்னா மக்கள் எதன் அடிப்படையில் அவர் மீது இந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சாங்க, அவர் சரியான நபராக இருப்பார், தமிழ்நாட்டை வழிநடத்த அடுத்த 5 வருஷத்துக்கு இந்த கட்சியை இந்த தமிழ்நாட்டை கொண்டு போகிறதுக்கு நமக்கு வேணுங்கிற எல்லா விஷயத்தையும் செஞ்சு கொடுக்க அவர் தகுதியான நபர், இந்த கட்சி தகுதியான கட்சி அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எப்படி டிசைட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஹைகோர்ட்ல இதெல்லாம் ஒரு கட்சி தானா, இவரெல்லாம் ஒரு தலைவரானு கேட்ட கேள்விகள் இருக்கும் இன்னும் நீதிமன்றத்தில். அப்படிப்பட்ட ஒரு நீதிமன்றம் பார்த்து அப்படி ஒரு கட்சி ஒரு தலைவரை பார்த்து அப்படி ஒரு விஷயத்துல இன்னைக்கு மக்கள் இது வந்து நம்பிக்கைக்குரிய விஷயமா மாத்திட்டாங்க. 6 மாசத்துக்கு முன்பு தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை நடக்குது, செப்டம்பர் மாதம் கரூர்ல ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது. அந்த பிரச்சனை அப்ப இந்த கட்சி கம்ப்ளீட்டா 1 மாசம் அப்சென்ட் ஆயிட்டாங்க, தலைமறைவு ஆயிட்டாங்க. அடுத்த 7 மாசத்துக்கு அப்புறம் இந்த கட்சி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு ஆளக்கூடிய கட்சியாக மாறி இருக்கு. அந்த தலைவர் வந்து தமிழ்நாட்டின் முதல்வராக மாறுறாருன்னா இந்த வினோதத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா இப்போ நம்ம பேசக்கூடிய இவ்வளோ விஷயங்களும் எதுக்காக சொல்ல வரோன்னு தெரியுங்களா? நம்ம செய்யக்கூடிய இவ்வளோ ஆக்டிவிட்டியும் சட்ட விதியை மீறி ஃப்ரேமுக்குள்ளே வெளியே இருக்குது, இந்த ஃப்ரேமை விட்டு வெளியே போயிருக்கு அப்படிங்கிறத கூட தெரிஞ்சுக்காம அவர் தன்னோட அரசு செஞ்சுட்டே இருக்காரு. அதை பற்றி மக்கள் என்ன சொல்ல போகிறாங்க, பத்திரிகையாளர் என்ன விமர்சனம் செய்கிறாங்க, நமக்கு எதிராக என்னென்ன விஷயங்கள் பேசுகிறாங்க, நம்மளோட தப்பை எப்படி சுட்டி காட்டுறாங்கிறத பற்றி பப்ளிக் ஒப்பீனியன் பற்றி அவர் கவலையப்படாமல் அரசியல் செஞ்சுட்டு இருக்காரு அவர். ஸோ அப்படி இருக்கும்போது அதனால் நான் மக்களை பார்த்து கேட்குறேன், எந்த நம்பிக்கை இவரை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க, அவர் பாருங்க இந்த மாதிரி நான் கேள்வி கூத்த பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றதுக்காக அதை நம்ம கோடிட்டு காட்டுவதாக அதை பற்றி இல்லை. நீங்கள் ஒட்டுமொத்தமாக நீங்கள் இப்படி ஒரு தலைமை பண்புலாம் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. ஆனால் அதை தாண்டி இங்கே தாவேக்கா தொண்டர்கள் மத்தியில் ஒரு பரவலாக ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. தமிழ்நாடு முழுக்க எங்கே ஒரு போராட்ட களமோ ஏதாவது நடந்தால் அங்கே தாவேக்கா சைடில் தாவேக்கா தலைமையில் ஒரு பஞ்சாயத்து நடத்துறதுக்கு வருது. அடுத்தது நம்ம இங்கே மாண்புமிகு அமைச்சர் புஷி ஆனந்த் மேலே ஒரு விமர்சனம் இருக்குது. அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் 35 லட்சம் வாங்கினதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதுக்கு ஒரு ஆதாரமும் வந்திருக்கு. அதுபோல் இங்கே மாவட்ட நீதித்துறை இருக்குல்லையே, அங்கே தலைவராக இருக்காங்க. ஒரு ஆடு திருடிய வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு இன்றைக்கி ஒரு தலைவர் பதவியும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது. இல்லைங்க, அதாவது கம்ப்ளீட்டாக இது எந்த விதமான ஒரு பொலிட்டிக்கல் ஃப்ரேமுக்குள்ளே ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக, ஒரு வடிவமைக்கப்பட்ட கட்சியாக, கிரவுண்ட்லேருந்து உருவான ஒரு கட்சியாக அப்படின்ற மாதிரி கட்சி அது வரல. சினிமாவிலேருந்து அப்படியே டைரெக்டாக பாலிடிக்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. அதாவது அந்த கட்சியினுடைய தலைவர் நேற்றைய வரைக்கும் வந்து ஒரு உச்சகட்டமான சினிமா நடிகராக இருந்தார். அவர் அப்படியே எனக்கு ஜார்ஜ் கோட்டையோட நாற்காலி வேணும்னு ஆசைப்படுறாரு. அதை நோக்கி நகரும் போது அவரோட ரசிகர் மன்றம் அப்படியே கட்சியாக மாறுது. கட்சியாக மாறி டக்குன்னு ஆட்சி மக்களும் தேர்ந்தெடுத்துட்டாங்க. மக்கள் எதை பார்த்து ஏமாந்தாங்கன்னு தெரியல, மக்கள் செலக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவர் அங்கே வந்து உட்காந்த அதோட பிரச்சனை தான் இதெல்லாம் அவ்வளவும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்திருந்த ஒரு கட்சினா ஒரு நிர்வாகிகள் ஒரு பர்டிகுலர் ஒரு போஸ்ட்டுக்கு யாரை நியமிக்கணும், எப்படி பண்ணணும், இந்த மாதிரியான விஷயம் கொஞ்சமாக தெரிஞ்சிருக்கும். ரெண்டாவது நீங்கள் ஊழல் பற்றி சொன்னீங்க, அமைச்சர் புஷி ஆனந்த் குறிப்பிட்டு சொன்னீங்க. இந்த மாதிரியான ஊழல் தான் கடந்த காலத்து ஆட்சியில் திமுக செஞ்சாங்க. ஸோ திமுக மக்களை ஆள்வதற்கு தகுதியற்ற ஒரு கட்சி, அந்த ஸ்டாலின் அவர்கள் அந்த தகுதி இழந்துட்டார் அப்படின்னு சொல்லி தான் இவர் அந்த இடத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டார். வந்து அதே போக்கு தான் செஞ்சுட்டு இருக்காரு. இந்த மக்கள் தான் அதை பற்றிலாம் கேட்கணும், மக்கள் தான் அதை பற்றி வருத்தப்பட வேண்டிய விஷயமா இருக்குது. நம்ம அதெல்லாம் பேசியில் புள்ளியிலிட்டு பேசின அந்த விஷயத்தை விஜய் செய்ய மறுக்கிறாருன்னு தான் சொல்லணும். இல்லை, நீங்கள் இவ்வளோ கேள்விகள்லாம் கேட்குறீங்க, இந்த கேள்விகள் பதில் வரும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? கண்டிப்பாக. இதுவரை நீங்கள் விஜய் நோக்கி எவ்வளவோ கேள்விகள் எழுப்பப்பட்டுச்சு. இப்போ கூட பாருங்கள், அவர் இன்றைக்கு வந்து மாற்றுக் கட்சி இணைந்தவங்க எல்லாத்தையும் போயிட்டு அவங்கள போய் சந்திக்க போகிறார். சந்திக்கும் போது பார்த்தீங்கன்னா அவர் அந்த மன்னர் துறையில் அப்படியே இருக்கிறார். இப்போவும் மீடியா அவர் கிட்ட நெருங்க முடியாது. அவர் வந்து எப்படி வந்து தாவேக்கா தலைவராக இருக்கும்போது மீடியா அவரை நெருங்க முடியாமல் இருந்துச்சோ இப்போவும் அது அப்படிதான் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு கான்ஸ்டியூஷன் பொசிஷனில் உட்காந்துருக்கீங்க. இப்போ நீங்கள் மீடியாவை மறுக்கக்கூடாது. மீடியாவை மறுக்கிறது மக்களை மீட் பண்ணுற மறுக்கிறதோட அதுக்கு ஈக்குவலான ஒரு விஷயம். அது ப்ரெஸ் யார்? ப்ரெஸ் வந்து மக்களோட விஷயத்தை பிரதிபலிக்க போகிறாங்க. அப்படி இருக்கும் இப்படி நீங்கள் மீடியாவை புறக்கணிப்பீங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறீங்கன்னா அதை நோக்கி உங்களுக்கு 1000 கேள்விகள் இருக்குது. உங்களோட அன்றாட செயல்பாடுகள் சார்ந்து நிறைய கேள்விகள் இருக்குது. பர்சனல் விஷயங்கள் எதுவுமே கிடையாது. நீங்கள் இது என்ன மாதிரியான தன்மை? முக்கியமாக நேற்று ஒரு ஆணவ கொலை நடந்திருக்கு. அதை பற்றி ஒரு வாயும் திறக்காத இல்லை, ஆணவ கொலைவே கவின் கொலையில் திமுக ரொம்ப கடுமையாக விமர்சித்தார். அவர் கவின் கொலை ஆணவ கொலை பற்றி பேசவே இல்லை. கவின் ஆணவ கொலை பற்றி அவர் பேசவே இல்லை. அவர் வந்து அஜித்குமார் லாக்அப் டெத்தை பற்றி தான் பேசினார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவர் ஆணவ கொலை பற்றி பேசலை. ஏன் அப்படின்னா ஆணவ கொலை பற்றி எல்லா கட்சியும் பேசினாங்க, பேசாத ஒரே கட்சி தாவேக்கா தான். அந்த ஃபீல்டுக்கு கடைசியாக திமுக போய் நின்ட்டாங்க. திமுக கனிமொழி போய் அதை அட்ரஸ் பண்ணாங்க. ஆனால் விஜய் தரப்புல வந்து அதை போய் அதை அட்ரஸ் பண்ணி அந்த விஷயங்கள் எதுவும் பார்க்கவே இல்லை. ஏன்னா அந்த மாதிரி விஷயத்தை தொட்டால் அது வந்து பெரிய சென்சிபிளான விஷயம் அப்படின்னு அவர் நம்புறாரு. அதனால் அதை தொட மாட்டேங்கிறார். ஸோ இந்த ஆட்சி வந்து கிட்டத்தட்ட அந்த 50 நாட்கள் ஆகுது. இந்த 50 நாட்களில் 9 ஆணவ கொலை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையோட ரிப்போர்ட் சொல்லுது. இந்த இடத்துல என்னன்னா குறிப்பாக சமூக நீதி அமைச்சர் வன்னியரசு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது வன்னியரசை இது குறித்து யாருன்னா எவிடன்ஸ் கத்திரி ஒரு விஷயத்தை குறிப்பிடார். எவிடன்ஸ் கத்திரி வந்து இந்த விஷயமா நான் வன்னியரசிட்ட கொண்டு போய் இந்த விஷயத்தை பேசினேன், பட் முதல்வர் வந்து அந்த விஷயத்தை சரி சேர்க்க மாட்டேங்கிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிப்போர்ட்டை திரு எவிடன்ஸ் கதிர் சொல்றாரு. எவிடன்ஸ் கதிர் இந்த மாதிரியான பர்டிகுலரான சென்சேஷனால இந்த தலித் இஷ்யூஸில் வந்து அவர் வந்து ஒரு பெரிய ஆக்டிவிஸ்ட், அவர் ஒரு ரொம்ப க்ளோஸாக கூட மிகப்பெரிய ஒரு ஆக்டிவிஸ்ட். அவர் குறிப்பிடார் இந்த விஷயத்தை. முதல்வர்கிட்ட இந்த விஷயத்தை கொண்டு போக முடியல அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்ன மாதிரி பாலிடிக்ஸ் இருக்குன்னு எனக்கு புரிஞ்சிக்க முடியல. ஸோ வந்து நீங்கள் கேள்விக்குட்பட்டு தான் நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது, எதுக்குமே உங்களுக்கு பதில் கிடைக்காது. இன்னொரு சீரியஸான விஷயத்தை பற்றி பேச வேண்டியதாக இருக்குது. குறிப்பாக திமுக பெரிய விஷயத்தை அக்யூஸ் பண்ணுறாங்க. என்னன்னா, நீங்கள் அமைச்சர் புஷி ஆனந்தை பற்றி தான் சொன்னீங்க. இன்னொரு அமைச்சர் இருக்கார் ஆதவ அர்ஜுனா. அவர் வந்து தான் அமைச்சர் அப்படிங்கிற விஷயத்தை மறந்துட்டு
ஒரு 4ஆம் தர பேச்சாளர், ஒரு கட்சி 4ஆம் தர பேச்சாளர் கூட அப்படி பேச மாட்டான்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ரொம்ப தர லெவலில் இறங்கி பேசுறாரு அவர் என்ன விஷயத்தை குறிப்பிடுறாருன்னா, முதல்வர் விஜயின் தலைமையில் இருக்கக்கூடிய காவல்துறையை அக்யூசியேஷன் பண்றாரு. அது மீது ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறார். காவல்துறையை ஒரு கும்பல் படுகொலை சந்திச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் ஒரு அக்யூசியேஷன் பண்றாரு. இது எப்படி இவங்களாம் கான்ஸ்டிடியூஷன் பொசிஷன்ல உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்க பேசுறதுக்கும் அந்த அந்த அவங்க உட்காந்துருக்க பொசிஷன் சம்மந்தமே கிடையாது. அந்த மாதிரி பேசுறாரு. அவரோட நோக்கம் என்னன்னு சொல்லி டீகோட் பண்றாங்க. அவரோட நோக்கம் என்னன்னா, எப்படியாவது லாட்ரி பிசினஸை இங்கே லீகலைசேஷன் ஆக்கணும் அப்படிங்கிறதா. இதுக்காக தான் அவர் ஆட்சிக்கு வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. லாட்ரியை லீகல் ஆக்கணும். இப்போ இன்னொரு விஷயம் போயிட்டு இருக்குது, என்ன தெரியுங்களா? சட்ட விதி மீறி அங்கொன்று இங்கொன்றுமா பல இடங்கள் லாட்ரி போயிட்டு இருக்கு. இதை சார்ந்த சோஷியல் மீடியாவில் ஏகப்பட்ட விஷயம் வருது. தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ல, கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல, சேலம் பகுதிகளில் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த இது கேரளா லாட்ரி உள்ள வருது. அது அங்கங்கே சர்க்குலேஷன் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அங்கங்கே பிடிபடுது. பிடிக்க போகிற இடத்துல சில தாக்கவும் செய்கிறாங்க. பத்திரிகையாளர் ஃபீல்டுக்கு போனால் அந்த ஃபீல்டில் பத்திரிகையாளர் மீது அட்டாக் நடக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ இதெல்லாம் டிஎம்கே எப்படி சொல்கிறேன்னா, இவங்களோட பிஸ்னஸ் இங்கே லீகலாக மாற்றணும், லாட்ரியை இங்கே தமிழ்நாட்டில் லீகலாக மாற்றணுங்கிறது ஒன்று. அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் என்னன்னா, டாஸ்மார்க் ப்ரைவேடைசேஷனை மாற்றணும் அப்படிங்கிறது அவங்க பெரிய நோக்கமாக இருக்குது. இந்த 2 நோக்கத்துக்காக தான் ஆதவர்ஜன் அந்த பொசிஷனில் உட்காந்துட்டு இருக்காரு. இந்த திட்டத்தை நிறைவேற்றி ஒரு பெரிய விஷயத்தை செஞ்சு காட்ட போகிறாரு. இது தமிழ்நாட்டோட மிகப்பெரிய சாபக்கேட அரசியல் மாறிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி இன்னொரு சீரியஸான விஷயத்தை பதிவு செய்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, கரூரில் அந்த பெரும் துயரம் 41 பேர் டெத்துங்கிறாங்க. 41 கிடையாது, ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக இருந்த ஒரு குழந்தை இறந்துருச்சு. 2 மாதத்துக்கு முன்பு தான் இறந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ 42 டெத் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ அந்த இடத்துல பாதிக்கப்பட்ட அந்த பிரச்சனை அப்படிங்கிறது உச்சநீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதி திரு அஜய் ரஸ்தோகி தலைமையில் சிபிஐடைய மானிட்டரிங்கில் சிபிஐயோட விசாரணை போயிட்டு இருக்கு. நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம். அது கம்ப்ளீட்டாக ஜுடிஷியல் ப்ரொசீஜர். சரிங்களா? அதை பற்றி சட்டமன்றத்தில் விஜய் அவர்கள் பேசினதே ஃபஸ்ட்டு வரம்பு மீறிய செயல் தான். அதை பற்றி அவர் பேசியிருக்க கூடாது. அவர் பேசினதை அதை அட்வான்டேஜ் எடுத்துட்டு அமைச்சர் ஆதவர்ஜன் அதை பற்றி வெளியில் ரொம்ப மோசமாக பேசுகிறார். எங்களுக்கு கணக்கு தைக்க வேண்டியது கரூரில் அப்படின்னு பேசுகிறாரு. அதே போல் என்னென்னா காவல்துறையை பெரிய எங்கள் மக்களே காவல்துறை வச்சு கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோசமான விஷயத்தெல்லாம் பேசுகிறாரு. ஸோ இப்போ எதுக்காக சொல்கிறேன்னா, இதெல்லாம் வரம்பு மீறிய பேச்சு. இதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு அவங்க போயிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டில் டிஎம்கே பெரிய வழக்கு தொடுத்திருக்காங்க. இதில் இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுங்களா? இப்போ அடுத்த வாரம் விஜய் அவர்கள் கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க இருக்கிறாரு. அதில் என்னன்னா, நேற்றைய தினம் தமிழக அரசு ஒரு ஆலோசனையில் ஈடுபட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, அந்த 41 மக்கள் இருக்காங்களே அவங்களுக்கு அரசு வேலை கொடுக்கலாமா அப்படின்னு பார்க்குறதும், சப்போஸ் அரசு வேலை பெறுவ அவங்க தகுதி இல்லாத நபராக இருந்தால் அவங்களுக்கு மாற்று வேலைகள் என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஆய்வு செஞ்சுருக்காங்க. தமிழ்நாட்டில் அஃபிஷியலாக நடந்த மீட்டிங் இது என்ன விதமான பிரச்சனை? ஆல்ரெடி அந்த விஷயம் சுப்ரீம் கோர்ட் மானிட்டரில் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் போய் அந்த ஜாப் கொடுக்குறதோ விஷயங்கள் ஏதோ செஞ்சீங்கன்னா, நாளைக்கு அந்த மக்கள் அந்த பிரச்சனை நாளைக்கு இன்வெஸ்டிகேஷன் நடக்கும்போது அவங்க என்ன மாதிரியான சாட்சி சொல்லுவாங்க, யாருக்கு ஃபேவராக பதில் சொல்லுவாங்க? இது இன்வெஸ்டிகேஷன் தடைபெற்ற விஷயம். சிபிஐ கட்டி கேள்விக்குள்ளா கேட்டிருக்காங்க. சிபிஐ கேள்விக்குள்ளாக்குறாங்க. எதற்காக சுப்ரீம் கோர்ட் இது ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி நியமிச்சாங்கன்னா, அரசியல் சார்பு இதில் ஏற்பட்டக்கூடாது, மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும் அப்படின்னு தான் பண்ணாங்க. ஆனால் இது அவ்வளோ பொய்த்து போகிற ஆக்டிவிட்டி இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இதை நேற்று டிஎம்கே கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி அடிச்சிருக்காங்க. முதல்வர் விஜய் அவர்கள் கரூருக்கு போகக்கூடாது, அந்த குடும்பங்களுக்கு அரசு வேலை கொடுக்கக்கூடாது, அது இன்வெஸ்டிகேஷனை பாதிக்கும். ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. எப்படி ஒரு அரசு இப்படி செயல்படும்? எனக்கு சுத்தமாக அது புரியல. இவங்களுக்கு அரசியல் தெரியாதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அரசியலுக்கு இவங்களுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் எதுக்கும் அரசியலுக்கு வந்துட்டாங்க. இவங்க செய்யக்கூடிய டே டு டே ஒவ்வொரு கான்ஸ்டியூஷன் ஆக்டிவிட்டி அவ்வளவுமே பார்த்தீங்கன்னா அது கான்ஸ்டியூஷன் ஃப்ரேமுக்குள்ளே இல்லை. எல்லாமே விதி மீறி நடந்துருக்கு. இதெல்லாம் எப்படி யார் எல்லாத்தையும் கேள்விப்படுத்துறது? இதெல்லாம் எப்படி அவர் ரெஸ்பான்சிபிளாக பதில் எடுத்துப்பார் விஜய் அவர்கள்? முதல்வரை நோக்கி கேட்குறேன். கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்த விஷயம் தான். இது போல் நடக்கும்னு ஏற்கனவே நம்ம பேசின விஷயம். தேர்தலுக்கு முன்னாடியே அரசியல் இந்த சார்ந்த எந்த விஷயமும் செயல்படாத தான் இருக்கும்னு நம்ம ஏற்கனவே கடந்த காலத்தில் பேசியிருக்கோம். இன்னொரு விஷயம் இங்கே முக்கியமாக பேசப்படுறது, விஜய் சொன்ன அந்த வார்த்தைகள் எல்லாமே இன்றைக்கி தலைகீழாக மாறிப்போகுது. நீங்கள் பார்த்துருப்பீங்க தேர்தல் அறிக்கையில் வீடு இல்லாதோருக்கு வீடு வழங்கப்படும், அதாவது இங்கே அரசு புறம்போக்கு நிலத்தில் வசிக்கும் அனைத்து மக்களுக்கும் பட்டா வழங்கப்படும்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் நேற்று பூந்தமல்லியில் ஒரு கிட்டத்தட்ட 250 கிராமத்தை இடித்து தள்ளியிருக்காங்க புறம்போக்கு நிலத்தில் இருக்கிறது. இதெல்லாம் அது அதீதமாக செயலாக தெரிகிறது. ஒரு காஞ்சிபுரத்தில் பேசலாம்னு நினைக்கிறேன். அதாவது எல்லாருக்கும் சொந்த வீடு இருக்கும், எல்லாருக்கும் சொந்த வீடு உறுதிப்படுத்துகிறேன், காரோ இல்லை வாகனமோ உங்களுக்கு ஏற்படுத்தி தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு அதிகபட்சமான வாக்குறுதி கியூஆர் கோடு வச்சுருந்தவங்களுக்கான நிகழ்ச்சின்ற மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்தினார் காஞ்சிபுரத்தில். அங்கே அவர் அதை பேசுறது நான் ஞாபகம் இருக்குது. அதெல்லாம் எப்படி செயல்படுறாருன்னு எனக்கு தெரியல. இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த பிரச்சனை இருக்குல்ல, வீட்டை இடிச்சிட்டாங்க, ஆக்கிரமிப்பு இடிச்சிட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறீங்களே, அதெல்லாம் எல்லா காலகட்டத்திலும் இருக்கிற பிரச்சனையாக தான் மாறிட்டு இருக்கு. அந்த விஷயத்துக்குள்ள அப்படி வச்சுக்கோங்க. சொன்னதை செய்யாமல் இருக்கிற அப்படிங்கிறதுக்காக விவசாயிகள் பிரச்சனை எடுத்துக்கோங்க. விவசாயிகள் பிரச்சனை அவர் என்ன சொன்னார், என்ன செஞ்சார்? ஒட்டுமொத்த விவசாயிகளும் இவருக்கு எதிராக பல கட்ட போராட்டத்தை தினந்தோறும் செஞ்சுட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவர் என்ன சொன்னார்? அதாவது வாக்குறுதி நம்பர் பின்பைன் பண்ணி சொல்லுவார். டிஎம்கே ஸ்டாலின் அவர்களே 323 ஞாபகம் இருக்கா, 425 ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லுவார். அதெல்லாம் எங்கே போச்சுன்னு கேட்பாரு. இப்போ இவருக்கு என்ன நம்பர் எப்படி சொல்றது? இவருக்கு
அது குறிப்பிட்ட இப்போ அதே கேள்வி கேட்குறாங்க. இப்போ என்னன்னா அப்படி ஒரு கேள்வி கேட்டால் சட்டமன்றத்தில் விளக்கம் கொடுக்குறாரு, திமுகவோட தூண்டுதல் பேரில் ஒரு விவசாயிகள் போராடுறாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அந்த நீங்கள் ஆக்கிரமிப்பு டிஸ்டன் நீங்கள் ஏன் போராடுறீங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க போனால் திமுக அவங்களை தூண்டு போராடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இலவச பேருந்து, பெண்களுக்கான இலவச பேருந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? தமிழ்நாடு முழுக்க அனைத்து பேருந்துகளிலும் ஏசி பஸ்ஸை தவிர்த்து அனைத்து பேருந்துகளும் இலவசம்னு சொன்னாங்க. இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க ஏசி பேருந்து, அதாவது மின் அந்த எலக்ட்ரிக் பஸ்ஸுன்னு சொல்லுவோம்ல, ஏற்கனவே கடந்த காலத்தில் திமுக செய்த அந்த 500 பஸ்ஸு கிட்ட போட்டிருக்காங்க. அதை இன்னும் அதிகரித்து தமிழ்நாடு சிட்டி மெட்ரோவிலலாம் ஏசி பஸ்ஸாக மாற்றுறாங்க இந்த இலவசத்தை தவிர்த்துக்கிறதுக்காக. இதுவும் நடக்குது. எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல. அதாவது எல்லாத்தையும் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, அவ்வளோதான் சொல்லுவேன் நான். எஸ், நீங்கள் விஜய் தேர்ந்தெடுத்தீங்க. குறிப்பாக பெண்கள் பல பேர் வாக்களித்தாங்க. அந்த பெண்கள் பலரும் வாக்களித்தாங்க. இந்த வாக்கில் வந்து கவர்ச்சிக்காக வாக்களிச்சாங்கன்னு சொன்னால் ஒரு கோவம் வந்துடும், வாய் வேறு ஏதாவது வந்து. நம்ம இந்திய முஸ்லீம் லீக் தலைவரே சொல்லியிருக்காரு, கவர்ச்சியை பார்த்து தான் பெண்கள் மயங்கியிருக்காங்க. இல்லை, அவர் வந்து அதை பார்த்து காதர் மொய்தீனை பார்த்தோ அவரை பார்த்து விஜய் திட்ட மாட்டார். அவர் வாயில் ஏதோ வந்துன்னு சொல்கிறது அவர் காதர் மொய்தீனை பார்த்து அப்படி எடுத்துக்கூடாது. அவர் அந்த மாதிரிலாம் திமுக பேசினா அவங்கள நோக்கி பேசுவார். கூட்டணி தனக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய நபர்களை பற்றி அதெல்லாம் அவர் பேச சொல்ல மாட்டார். எதுக்கு சொல்ல வரேன்னா, பெண்களை நோக்கி அந்த கேள்வி வைக்கிறேன். வாக்களிச்சிங்களே பெண்கள், பார்ப்போம் உங்களுக்கான இலவச பேர் வந்து தமிழ்நாடு முழுவதும் இலவச பயணம், தமிழ்நாடு முழுவதும் இலவச பயணம், வெயிட் பண்ணி பாருங்க அது எப்படி நிறைவேற்றி கொடுக்குறாரு. அப்படி நிறைவேற்றினாரா, ஒருவேளை அதை செஞ்சார் அப்படின்னா அதுக்காக தமிழ்நாடு எந்த அளவுக்கு கடன் பட போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். நாளைக்கு புதுசாக 2031 ஒரு கவர்மெண்ட் வரும் பார்த்தீங்களா, அப்போ அவங்க ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுவாங்க. எவ்வளோ விஷயம் திவாலா இருக்குது, எவ்வளோ கடன் ஆயிருக்கு, 13 லட்சம் கோடி கடன் எத்தனை லட்சம் கோடியாக மாறி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த கவர்மெண்ட் வந்து அதை பற்றிலாம் பேசுவாங்களே, அப்போ அதை பற்றிலாம் விஷயம் பேசலாம். இல்லை, மக்கள் இப்போ சோஷியல் மீடியாவில் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த 6 சிலிண்டர் ரேட் கம்மியாகிட்டு இருக்கு, எப்போ விஜய் அண்ணா தருவார் 6 சிலிண்டர் கேட்டுன்னு இருக்காங்க. இல்லை, அதாவது வாக்குறுதி சார்ந்த விஷயத்தை நம்ம லேட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா ரெண்டு மாதம் ஆகுது அந்த ஆட்சி வந்து. ஏன்னா கடந்த காலத்தில் டிஎம்கே கவர்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட 2.5 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து அந்த 1000 ரூபா ஸ்கீம் நிறைவேற்றுறாங்க. ஸோ அதுக்கெல்லாம் டைம் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இப்போ சீரியஸாக நிர்வாகம் சார்ந்த பிரச்சனை, சீரியஸான விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இந்த நிர்வாகம் வந்து எதுவுமே ஒரு திட்டமிட்ட வடிவமைப்புல இது இயங்கலை. அதை பற்றி தான் பெருசாக வருத்தப்படுறேன். காங்கிரஸோட அமைச்சர், இன்னொரு அமைச்சர் இருக்கார், அவர் வந்து சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார். அவர் என்ன பண்ணியிருக்காரு, முதல்வர் விஜய்ட்டு ஒரு கோரிக்கை மனு கொடுத்துருக்காராம். எதுக்காக தெரியுங்களா? கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து நீங்கள் அணுக்கழிம சுரங்கம் அமைக்க போகிறீங்க, அதனால பெரிய சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோரிக்கை மனு கொடுத்துருக்காரு. ஏன் தெரியுங்களா? சார், இந்த அணுக்கனிமங்கள் சுரங்கம் அமைக்கிறது அப்படிங்கிறது அரசோட கொள்கை முடிவு கிடையாது, விஜயோட தனிப்பட்ட முடிவு. ஸோ அதனால தான் அதை பார்த்து, அந்த செய்தியை பார்த்து அமைச்சருக்கு அதிர்ச்சி வந்துருச்சு. ஸோ அவரே வந்து மனு கொடுத்துருக்காரு. இதில் என்ன விஷயம்னா, அரசு சார்ந்த கொள்கை முடிவுலாம் கேபினெட் எடுக்கும் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். இனிமேலாம் அப்படிலாம் கிடையாது. அது வந்து முதல்வர் விஜய் எடுக்கிறாராம். ஸோ முதல்வர் விஜய் எடுக்கும்போது அமைச்சர்களுக்கே தெரியாமல் எடுக்கிறாராம். அப்புறம் இதெல்லாம் இது பேர் என்ன, ஒரு கூட்டணி ஆட்சி, இது பேர் என்ன, சமூக நீதி ஆட்சி. இது ஒரு கட்சி ஆட்சியே எடுத்துட்டு போகலாம்ல. அவர் காங்கிரஸ் அமைச்சர். அவர் இப்போ நீங்கள் காங்கிரஸ் உள்ள சேர்த்துக்கிட்டீங்க, விசிக உள்ள சேர்த்துக்கிட்டீங்க, ஐஎம்ல சேர்த்துக்கிட்டீங்க, கேட்ட கூட்டணி ஆட்சி தரேன்னு நீங்கள் சொன்னீங்களே. அப்போ உங்கள் அலைன்ஸ் பார்ட்னர் அந்த அதோட சிட்டிங் அமைச்சர், அவருக்கே தெரியாத ஒரு விஷயத்தை நீங்கள் கொண்டு வரீங்கன்னா அது எப்படி அரசாங்கத்தோட கொள்கை முடிவு இருக்கணும்? விஜயோட தனிப்பட்ட கொள்கை முடிவு தான் அதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. அது 1 இயருக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காரு. அந்த அனுமதி வாங்கக்கூடிய இந்த விஷயத்தில் 1 இயருக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காரு. அது பெரிய சீரியஸான சார்ஜஸ் அந்த பகுதியில், பெரிய பிரச்சனை அங்கே இருக்குது. இது என்ன மாதிரியான கவர்மெண்ட் இதுக்கு? நான் திரும்ப சொல்கிறேன் பார்த்தீங்களா, எந்த விதமான ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல், எந்த விதமான ஒரு கான்ஸ்டியூஷன் ஃப்ரேமுக்குள்ளுமே இயங்காமல் இந்த அரசு போயிட்டுருக்கு. டே டு டே ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் சம்மந்தம் இல்லாமல் போயிட்டுருக்கு. இதை பற்றி முதல்வர்கள்ட்ட நீங்கள் கேட்டு பதில் பெறுவதற்கு வாய்ப்பே உங்களுக்கு கிடையாது. தலைமைச் செயலகத்திலே வந்து பத்திரிகைகளை பாய் போட்டு படுத்து கிடக்குறாங்க. அவங்களை மீட் பண்ணவே மாட்டார். தினமும் வராரு, தினமும் ஆஃபீஸ் டியூட்டி வருவார். அவர் அப்படியே அடைக்காத்து அப்படியே கொண்டு போயிடுவாங்க. அவரை நீங்கள் மீட் பண்ணவே முடியாது. எட்டாக்கணியாக இருந்தார், திரைத்துறையில் இருந்தவங்க எட்டக்கணியை தான், யாரும் அவர் அவ்வளோ சீக்கிரம் மீட் பண்ண முடியாது. சிஎம் ஆனதுக்கப்புறம் அப்படி தான். சிஎம்ங்கிறது மக்களோட பொறுப்பு, மக்கள் சேவையாற்ற வந்திருக்க ஒரு டிபார்ட்மெண்ட். இப்போ அவர் எட்டக்கணி தான். நீங்கள் இப்போ அவரை ரீச் பண்ணவே முடியாது. இது என்னன்னா, ஓட்டு போட்ட மக்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம எப்படிப்பட்ட நபர்களை தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம். அந்த ஓட்டு போட்ட மக்களுக்கு தான் தனி ரீல்ஸ் கொடுக்குறாங்களே, ஆட்சி எப்படி நடக்குது பாருங்கன்னு ஒரு தனியாக ஒரு ரீல்ஸ் போகுது மக்கள் பார்க்கறதுக்கு. நாளைக்கு பெண்கள் வந்து ஃப்ரீயாக பஸ்ஸில் போக முடியல வருத்தப்படும் போது, நீங்கள் ஃப்ரீயாக போகிற மாதிரி ரீல்ஸ் ஒன்று வெளியிடுங்க. அந்த ரீல்ஸை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கோங்க. விவசாயிகளுக்கு ஸ்கீம்ஸ் வந்து ஏன் நிறைவேற்றலன்னு கேட்டால், விவசாயிகள் எல்லாம் கிடைக்கிற மாதிரி நான் ஒரு ரீல்ஸ் போட்டு தரேன், விஜய் ஒரு ரீல்ஸ் நடிச்சு தரேன், அந்த ரீல்ஸை பார்த்து நீங்கள் அதை ஃபுல்ஃபில் ஆகிக்கோங்க. பசிக்குதுன்னு கேட்டால் நான் சாப்பிட்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டு தரேன், ஒரு ரீல்ஸ் ரெடி பண்ணி தரேன், அதை பார்த்து நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிக்கோங்க அப்படின்னா அதை மக்கள் ஏற்றுப்பாங்களா? இதை யாரை திருப்தி பத்திருக்கான வரிகள்? இதெல்லாம் வந்து ஒரு அளவு கடந்த பேச்சு. இந்த பேச்சு வந்து அனுமதிக்கவே முடியாது. இந்த ரீல்ஸ் அதாவது கட்சியை நீங்கள் ரீல்ஸ் நடத்துனீங்க, கட்சியை வந்து சோஷியல் மீடியாவில் நடத்துனீங்க, எலெக்ஷன் ப்ரொபகண்டாவும் நீங்கள் சோஷியல் மீடியாவில் நடத்துனீங்க. ஓகே, இப்போ ஆட்சிக்கு வந்துட்டீங்க, தவறு ஆட்சிக்கு வந்துட்டீங்க, ரைட், ஓகே. வந்து ஆட்சியை நீங்கள் ரீல்ஸ்லாம் நடத்துவீங்களா? ரீல்ஸில் நடத்துவீங்க அப்படின்னா மக்கள் அடுத்த தேர்தலில் காத்திருக்கான்னு அர்த்தம். நீங்கள் ரீல்ஸ் இப்படி தான் நீங்கள் மக்களுக்கு பதில் அளிப்பீங்க அப்படின்னா, ஒவ்வொரு பிரச்சனையும் நான் ரீல்ஸ் வெளியிடுறேன், ரீல்ஸை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கும் அப்படின்னு நீங்கள் மக்களுக்கு பதில் கொடுத்தீங்க அப்படின்னா மக்களோட பதில் வேற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு இடைத்தேர்தலே தெரியும். கண்டிப்பாக இடைத்தேர்தலே உங்களுக்கு வந்து பெரிய எதிரான விஷயம் உங்களுக்கு திரும்ப வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து இது ஒரு மோசமான கவர்னன்ஸாக அது போயிட்டுருக்கு. நிச்சயமாக இதில்
பல விஷயங்களை நம்மளால் வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியல. இவர் விஜய் அவர்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு, தன்னை கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணிப்பாரு, ஓகே, அதாவது உழைக்காமலே இந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ அப்போ வந்து இங்கே வந்துட்டதுனால இந்த பொசிஷனையும் அதோட மதிப்பையும் அதோட வேல்யூவும் நம்ம உணர்ந்து அதுக்கேற்ற மாதிரி உழைக்க மாறணும் அப்படின்னு கற்றுப்பார் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அது அவர் கற்றுக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா ஒவ்வொரு நாட்களும் அளவு கடந்த விஷயங்கள், அவ்வளோ அமைச்சர்கள் எல்லாமே பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மலிவான பேச்சில் பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு இவரெல்லாம் எனக்கு சத்தியமாக இதெல்லாம் நான் அதை வந்து ஒரு மாதிரி டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல. ஒரு மாதிரியான ஒரு அளவு கடந்த ஒரு இதாக இருக்குது. இது இப்படி ஒரு கவர்மெண்ட் நம்ம பார்க்கவே இல்லை. தமிழ்நாடு இப்படியா பயணிக்கும் அப்படின்னு பார்க்கல. இன்னொரு விஷயம் பேசணும். இந்த விஜய் அவர்கள் நேஷனல் மீடியா டே டு டே இவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்ன உடனே வந்து நேஷனல் மீடியா வந்து இவர் கொடுக்குற அட்டென்ஷன் வந்து இதுவரை தமிழ்நாட்டில் எந்த மாநில கட்சிக்கும் அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது கிடையாது. இவர் கொடுக்குறாங்க, அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. NDTVலேருந்து இந்தியா டுடேலேருந்து டைம்ஸ் வந்து எல்லாருமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. சரி, ஓகே. இப்போ தேசிய மீடியாக்கள் என்ன எழுதியிருக்காங்கன்னா, இவர் வந்து தமிழ்நாட்டினுடைய உரிமையும் தமிழ்நாட்டோட மாநில உரிமைகள், மொழி உரிமைகள், மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு டெல்லியில் இருக்கக்கூடிய மத்திய பாஜக அரசையும் அது ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணுறான். இதுக்கு முன்பு இந்த அரசு மத்திய அரசை பகச்சிக்கிட்டு மாநில விஷயத்தை வந்து காம்ப்ரமைஸ் அதாவது மத்திய அரசை பகச்சிட்டு மாநிலத்துக்கு செய்ய வேண்டிய விஷயத்தை செய்ய முடியாமல் போயிட்டாங்க. ஆனால் இவர் அதையும் செஞ்சுட்டு இதையும் செஞ்சுட்டு பேலன்ஸாக கொண்டு போகிறாராம். இந்த அளவுக்கு ஒரு கிரெடிட் இருந்து எழுதியிருக்காங்க பத்திரிகைகள் வந்து. அங்கே இருக்க தேசிய மீடியாக்கள் விஜய் வந்து இந்த மாதிரி விஷயத்தை செய்கிறார் அப்படிங்கிறான். சரி, இவ்வளோ அழகாக செய்கிறார்ல, அது எழுதின மீடியாவை நினைக்கிறேன். அந்த மீடியா விஜய் ஒரு இன்டர்வியூ எடுக்க சொல்லுங்களேன். உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கா? NDTVக்கு விஜய் அவர்கள் இன்டர்வியூ கொடுத்தாருன்னு சொல்லி ஒரு செய்தி வந்துச்சு. ஆங்கர் வந்து இன்டர்வியூ முடிஞ்சதுன்னு சொன்னார். வெளியே வந்து சொன்னாங்க. அவர் 4 பேரை சேர்ந்து நாங்கள் 4 பேரை விஜய் அவர்கள் மீட் பண்ணோம். அப்போ தாவேக்கு தலைவர் அவர் பனையூரில் போய் மீட் பண்ணாங்களாம். அவர் வந்து எனக்கு எம்ஜிஆர் பிடிக்கும், கலைஞர் பிடிக்கும், ஜெயலலிதாவை பிடிக்கும் அப்படிலாம் சொல்லி சொன்னாராம். நான் தமிழ்நாட்டுக்கு இப்படிலாம் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாம் கதையை வந்து அளத்து விட்டுட்டு இருக்காங்க. அவர் ஒரு கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு ஒரு பதில் சொன்ன மாதிரியோ அந்த மாதிரி விஷுவல் காட்சியில் எங்கேயுமே பார்க்கவே முடியாது. ஆனால் பாஜகவோட சிஸ்டம் எப்படி செயல்பட்டதோ அதுபோல் தான் இங்கே டிவிகேவோட சிஸ்டம் செயல்பட்டு இருக்கு. பர்ச்சேசிங், அந்த எம்எல்ஏக்களை பர்ச்சேஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த ஒட்டுமொத்த மற்றவர்களை எப்படி அந்த கூட்டணியை எப்படி உள்ளே இழுத்து உட்கார வச்சுக்கணும், கேள்வி கேட்கக்கூடாத இடத்துல யாராவது வைக்கணும் அப்படின்ற இடத்துலலாம் டிவிக்கு நல்லா செயல்படுதா பார்க்குறேன். இல்லை, அதாவது 2 விஷயம் நீங்கள் கேட்குறேன். இந்த பர்ச்சேஸ் பண்ணுறதுங்கிறது ADMK எம்எல்ஏக்களை பர்ச்சேஸ் பண்ணுற விஷயம் போயிட்டு இருக்குது. அது சப்ஜெக்ட் வேறு. கூட்டணி கட்சி எம்எல்ஏக்களுக்கு அமைச்சர்கள் இடம் கொடுத்துருக்கிறது IML, VCK, காங்கிரஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க ஏன் பேச மாட்டேங்கிறாங்கிறது அது அவங்களுக்கே வெளிச்சம், அது அவங்க பேசிட்டோம். ஆனால் அந்த ADMKலேருந்து பர்ச்சேஸ் பண்ணுற விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயமாக லிட்டரலாக வந்து பாஜக ஃபாலோ பண்ணக்கூடிய மத்திய பிரதேஷ்லையும் கர்நாடகாலையும் மகாராஷ்டிராலையும் அவங்க ஃபாலோ பண்ண அதே சேம் ஆர்ட் ஸ்ட்ராட்டஜிக் பாலிடிக்ஸ். அது அந்த ஆர்ட் ஸ்ட்ராட்டஜிக் பாலிடிக்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப மலிவான பாலிடிக்ஸ். அதுக்கு வித்தியாசமான விளக்கெல்லாம் கொடுப்போம். அவங்களுக்கு பிடிச்சிருந்து அந்த கட்சியில் சேர்றாங்க. அவங்க சேர்ந்து அவங்களுக்கு முன்னாடி வழக்கு இருந்தால் அந்த வழக்கு தனி டிபார்ட்மெண்ட் வழக்கு தனியாக பார்ப்பாங்க. அவங்களுக்கு மட்டும் தான் அங்கே சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறாங்க. இப்போ இதுக்கு ஒரு ஆப் வச்சிருக்காங்க. விஜயபாஸ்கர் தூக்கி உள்ள வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? விஜயபாஸ்கர் உள்ள வந்துட்டாரு, ஆஹா ரைட்டர், நம்ம வந்து விராலிமலை தொகுதி கைப்பற்றிடலாம்டா அப்படின்னு சொல்லி விஜய் ஒரு கணக்கு போறாரு பார்த்தீங்களா? அதுதான் ஆப் வச்சிருக்காங்க. ஹைகோர்ட்லேருந்து 12 வாரத்தில் விஜயபாஸ்கர் மீதான கேஸை முடிச்சுட்டு அதை அப்டேட் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. முடிஞ்சு போச்சு. 2 மாதம் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ டிஏவிசி அதை செயல்படுத்தணும். இப்போ டிவிசி எப்படி செயல்பட போகுது? ஏன்னா உங்களுக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் இருக்குங்களா? கடந்த காலத்தில் ஹைகோர்ட் நீதிபதி திரு ஆனந்த் வெங்கடேஷன் நினைக்கிறேன், அவர் தான் முன்னாள் அமைச்சர்கள் ஊழல் விஷயத்தில் சம்மந்தப்பட்டவங்க. அவங்க கேஸ் ஒரு கட்டத்தில் முடித்து வைக்கப்பட்டிருக்கும். அந்த கேஸ்லாம் அவர் திரும்ப ரீஇனிஷியேட் எடுத்து அந்த மாதிரி ஓபிஎஸ் கேஸ் எடுப்பார், வளர்மதி கேஸ் எடுப்பார், டிஎம்கேல இருக்கக்கூடிய அனிதா ராதாகிருஷ்ணன் நினைக்கிறேன், அவர் இன்னும் சில மாதிரி பொன்முடி இந்த மாதிரி பல வழக்கில் எடுத்துலாம் விசாரிப்பார். ஸோ அந்த மாதிரியான விஷயமா அது போய் முடிஞ்சிருக்கு. கடந்த காலத்தில் அப்படி போயிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இந்த இடத்துல என்ன பிரச்சனைனா, ஊழல் குற்றச்சாட்டு கொண்ட நபர்கள் வந்து கட்சி மாறுதோ, இந்த கட்சியில் அந்த கட்சி மாறுதோ, இல்லை வந்து அவங்க அந்த கட்சி ஆளுங்கட்சியாக மாறும்போது அவங்களோட வழக்கெல்லாம் நீர்த்து போயிடும். டிஎம்கேல ஊழல் செஞ்சிருப்பார் ஒரு அமைச்சர், திரும்ப டிஎம்கே ஆட்சி வந்தால் அந்த கேஸ்லாம் வந்து நீர்த்து போயிடும். அதே மாதிரி ஏடிஎம்ல அமைச்சர் ஊழல் செஞ்சிருப்பார், அந்த கட்சி ஆளுங்கட்சி வரும்போது அவங்க கேஸ் நீர்த்து போயிடும். டிவிஎஸ்சி அவங்க மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் என்னென்னா, ஹைகோர்ட்டினுடைய நீதிபதி திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் சூமோட்டாக சில கேஸ்லாம் எடுப்பார். அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி கேஸ் முடித்து வைக்கப்பட்டவங்க, டிவிஎஸ்சியில் முடித்து வைக்கப்பட்ட நபர்கள் அந்த கேஸெல்லாம் திரும்ப சூமோட்டோ எடுத்து அதை இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிப்பார். அந்த மாதிரி வந்து வளர்மதி கேஸ் எடுத்திருக்காரு, ஓபிஎஸ் கேஸ் எடுத்திருக்காரு நினைக்கிறேன், பொன்முடி கேஸ் எடுத்திருக்காரு, இந்த மாதிரி நிறைய கேஸ்லாம் எடுத்திருக்காரு. இப்போ அந்த மாதிரி இந்த விஷயத்தை எப்படி வந்து இப்போ ஹைகோர்ட் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா வந்து இப்போ இவங்க இல்லைனா முன்னாள் அமைச்சர் இப்போ ஆளுங்கட்சியாக மாறிட்டாங்க. ஊழல் செஞ்சதெல்லாம் அந்த கட்சியில் இருக்கும்போது செஞ்சாங்க, இப்போ இந்த கட்சிக்கு வந்துட்டாங்க. இப்போ இவங்க புனிதராயிட்டாங்க, இவங்க நினச்சிக்கிறாங்க இப்போ நம்ம தப்பிச்சுட்டா டிவிஎஸ் இனிமேல் நம்ம கிட்ட வராது அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ தான் வந்து ஹைகோர்ட் உள்ள வந்திருக்காங்க. 12 வாரத்தில் அந்த கேஸை முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதை பார்த்து ரிப்போர்ட் கொடுக்க சொல்லியிருக்காங்க. செய்தி திருமதி வளர்மதியும் தாவேக்கா பக்கம் வர போகிறாங்கன்ட்டு ஒரு செய்தி வருது. அனிதா ராதாகிருஷ்ணனும் தாவேக்கா பக்கம் வர போகிறாங்க. இல்லை, அதான் அனிதா ராதாகிருஷ்ணன் மாதிரி வந்து அது அப்படி ஒரு நபர்கள் நாங்கள் கட்சியில் சேர்க்கவே மாட்டாங்க. கட்சி வந்து ஒரு புனிதமான கட்சி, அவர்லாம் வந்து எங்கள் கட்சியில் இருக்கிறது தகுதியற்ற நபர் அப்படின்னு அளவுக்கு வந்து நிர்மல்குமார் பேசியிருக்காரு. யாருன்னா பாஜக பயணப்பட்ட நிர்மல்குமார், அதிமுக பயணப்பட்ட நிர்மல்குமார், இப்போ டிவிக்குலேருந்து அதை பற்றி பேசிட்டு இருக்காரு. ஒரு ஆச்சரியமா இருக்குது இதெல்லாம். ஸோ இந்த பாலிடிக்ஸ்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. வரும் நாட்டில் டிவிக்கு நல்ல ஒரு பதிலடி மக்கள் தருவான்னு நான் எதிர்பார்க்குறேன். தொடர்ந்து பேசுவோம். ஓகே, நன்றி.